அங்கே போயிட்டு காஃபி காவா எல்லாம் கொடுத்துட்டு சொன்னாங்க. அதுக்கு அதை குடிச்சிட்டு அதுக்கேற்ற போக வேண்டியதான். இப்போ கிளம்பிடுவோம். லொக்கேஷன் பார்த்து ஆர்டர் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வெயிட். அதனால் ஸோ இன்றைக்கி கடைசியாக பார்ட்டிக்கு சாப்பாடு வந்திருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுகை முடிச்சு வந்தோம். ஸோ காலைல பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் வந்து ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு காஃபி காவா எல்லாம் கொடுத்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த டியூட்டி இல்லை. இப்போ தொழுதுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா 10,000 வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்து அனுப்பி விட்ருக்கேன். நீ போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ போயிட்டு 10,000 வாங்கிட்டு வரணும். ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட்டு ரெடியாக இருக்கும், எனக்கு வெளியே போவா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போதுமே டியூட்டி போயில ½ அன் ஹவருக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ இப்போவும் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம சாப்பிட்டு ரெடி ஆகிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் டியூட்டி அப்படியே கிளம்பிட வேண்டியதான். இப்போ போய் 10,000 வாங்கிட்டு வந்துடலாம். கரெக்டாக ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் காமிக்குது. இப்போ அந்த லொக்கேஷனில் போய் இதை வாங்கிட்டு ஸோ வீட்டுக்கே கொண்டு வர சொல்லிட்டாங்க. நான் நினச்சேன் ஆஃபீஸ்லாம் கொடுக்க சொல்கிறாங்கன்னு. ஸோ காலைல பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடல. ஸோ அதனால் ரூமில் பார்த்தீங்கன்னா லெமன் நேற்று வாங்கி வச்சுருந்தேன் மோர். ஸோ அதை குடிச்சிட்டு அதுக்கேற்ற போக வேண்டியதான். இப்போ கிளம்பிடுவோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் தான் காமிக்குது. ரூம்லேருந்து பக்கம் தான் நினைக்கிறேன். இப்போ போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த டியூட்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃப்ரீடமே கிடையாது. கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கான்னு பார்த்தா வேலை இருக்கான்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை தான் வேலையே அதிகமாக இருக்குது. இந்த 10 நாளாக ஸ்கூல் லீவ் விட்டா அதுலேருந்து சரியாக உள்ள டியூட்டி. ஸோ ஸ்கூல் டயத்துலையாவது பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் தான் டியூட்டி இருக்கும். லீவ் விட்டால் எந்த டயத்தில் டியூட்டி வருது, எந்த டயத்தில் வேலை முடியுதுன்னே சொல்ல முடியாது. சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது. பார்த்தீங்கன்னா இஸ்ரா வந்து ரூமுக்கு வரையே மணி கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு. தூங்குறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு ரூமில் வந்து தூங்குறேன். பார்த்தீங்கன்னா இஸ்ரா முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் இங்கேருந்து வீட்டு வேலைக்காரங்களை கூட்டு போயிடுவாங்க. இஸ்ராக்கு நேற்று கூட்டு போகல. ஸோ அவங்க வேலையும் சேர்த்து நான் பார்க்க வேண்டியாயிருச்சு. ஏன்னா அவங்க இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வண்டியில் திங்ஸ் எல்லாம் ஏற்ற. ஏன்னா வண்டி நிறைய ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திங்ஸ் தான். ஸோ நேற்று அவங்க இல்லாதனால ஃபுல்லாக திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கில் ஃப்ரண்டில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஆள் இல்லை. 2 மணிக்கெலாம் அவங்க போய் தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வெளியே கேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கேட்டு வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட்டிக்காக நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அப்புறம் சாவி இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்படி லாக் ஆயிரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு ரூமுக்கு வரவே பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வேறு போயிட்டாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு எனக்கு தெரியும் இஸ்ரா தொட்டினா இந்த மாதிரி 2 மணி 3 மணி ஆயிரும். ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு சொன்ன டயத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டேன். நைட் சாப்பாடை முடிச்சிட்டேன். அதனால் எத்தனை மணிக்கு வந்தால் பிரச்சனை இல்லை. நான் அட்வான்ஸாகவே சாப்பிட்டுட்டேன் 9 மணிக்கெலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 10,000 கிடைக்கிட்ட. ஸோ அங்கே போயிட்டு மேடத்துக்கு கால் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்க என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுவாங்க. அப்புறம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட வேண்டியதான். வந்துட்டோம். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். இதுதான் இந்த கடை. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 வாங்க போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு கால் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா மேடம் வந்து ஆர்டர் போட்டிருந்தா இப்போ உடனே தந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸோ நம்ம கால் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். கிடச்சிடும். வாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். ரூமில் வந்து ரொம்ப பக்கம் தான் அந்த ஹோட்டலு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஏற்கனவே இங்கே வந்திருக்கேன். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியா ஹோட்டலில் தான் போய் சாப்பாடு வாங்குற மாதிரி இருக்கும். வண்டியை விட்டுட்டு இப்போ வாங்கிட்டு வந்துடலாம். ஐயோ ஸோ ஏடிஎம் கார்டு எடுக்க மறந்துட்டேன். ஏடிஎம் எடுத்துக்கிடுவோம். கார்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த கார்டு வண்டிக்குள்ளே தான் இருக்கும். அதாவது நம்ம எங்கேயா போனால் திங்ஸ் வாங்குறதுக்காண்டி இந்த கார்டு யூஸ் பண்ணுறது. வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. இதுதான் அந்த ஹோட்டல். ஸோ ஆர்டர் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிரும். ரெடி ஆனோம்னா வாங்கிட்டு போயிட வேண்டியதான், கிளம்பிடலாம். 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனால கடையில் சரியாக உள்ள கூட்டம் நிறைய ஆளாக இருந்தாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் கழிச்சு சாப்பாடு ரெடி ஆச்சு. செம்ம ஹீட்டாக இருக்குது சாப்பாடு. 4 10,000 5 நினைக்கிறேன். ஸோ 5 வாங்கிட்டோம். இப்போ போய் நேராக வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் டியூட்டி முடிஞ்சோடனே முடி வெட்ட போயிட்டேன். ஸோ நமக்கும் இந்த முடி வெட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா செட்டே ஆகாது. ஸோ நம்மளை வச்சு தான் தொழில் பழகுவாங்க எல்லோரும். அந்தளவு முடி வெட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள்
நான் கொஞ்சம் வெட்டுங்க தலைவரே, ஏற்கனவே இருக்கதே கொஞ்சம் முடி தான் அப்படின்னு சொன்னேன். ஒரு யூபி கரண்ட்டை முடிவிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 10 ரியாலு, நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா 200 சேம் தான் வரும். இங்கே 10 ரியால் தான் இங்கே. அதுவே பார்த்தீங்கன்னா துருக்கி சலூன்லாம் இருக்குது, அங்கே போனால் 25 ரியாலு. இது முடி மட்டும் வெட்ட பார்த்தீங்கன்னா 10 ரியாலு. அப்புறம் நமக்கு சேவிங் பண்ணணும், அப்புறம் பிஎட் லெவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 20 ரியால் கேட்பாங்க. ஒரு சில கடையில் 15 ரியாலு. வாங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம கிளம்பிட வேண்டியதான், டைம் மாதிரி இல்லை. ஸோ அவங்க இப்போ லேட்டாச்சுன்னா கேட்பாங்க இன்னும் வரல. ஏன்னா சாப்பாடு வாங்கினா எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரூமுக்கு போகணும். ஏன்னா இப்போ கூலிங் டைம்னால சம்டைம் பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே இருக்கனால ஆறிடும். அதனால் இப்போ கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஃபத்தாயர்லேயே மோஸ் ஃபத்தாயர்னு ஒன்று இருக்குது. ஸோ மோஸ்னால் நம்ம வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா அரபியில் வந்து மோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மோஸ் ஃபத்தாயர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா, பரோட்டா, இங்கே ஃபத்தாயர் வந்து பரோட்டா எனக்கு இருக்கும், ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தையும் அதுக்கப்புறம் முட்டையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் அதை பரோட்டா எனக்கு போட்டு எடுத்துருவாங்க. அதில் சீஸு எல்லாம் நெய்யெலாம் ஊற்றி. ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். 8 ரியால், நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபத்தையார் வங்கியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பசிச்சுது, இந்த மாதிரி ஃபத்தையார் கடை பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த மோஸ் ஃபத்தையார் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவேன். வாழைப்பழ ஃபத்தையார் நல்லாயிருக்கும். வந்துட்டோம், ரூம் பக்கத்தில் வந்துட்டோம். 5 நிமிஷத்தில் வந்துட்டேன், வேகமாக வந்துட்டேன் ரூமுக்கு. போகையில் பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஆச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்குது. வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 10,000 மனம் தான் இருக்குது. சூப்பராக மணக்குது. வந்தாச்சு, இப்போ போய் கொடுத்துட வேண்டியதான் சாப்பாடை. சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா இன்னையோட ஸ்கூல் லீவ் முடியுது. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் மட்டும், நாளைக்கு சேர்ந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்கூல் லீவ் விட்டு 10 நாளுமே எங்கள் வீட்டில் பார்ட்டி தான். ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து ஃபேமிலி வந்ததுனால. ஸோ இன்றைக்கி கடைசியாக பார்ட்டிக்கு சாப்பாடு வந்திருக்கு. பெப்சி, அதுக்கப்புறம் இது டொமேட்டோ சாஸ்ன்னு நினைக்கிறேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் தான் வந்திருக்குது. சிக்கனில் இது பார்த்திங்கன்னா இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ரைஸு. ஸோ அதான் வந்திருக்கு. ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா வர சொல்லியிருக்கேன். அவன் வந்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். அப்புறம் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.